அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த பொன்மாலை பொழுது. படைப்புகள் எல்லாம் படைத்தவரை நினைந்து நன்றி கூறி தத்தம் இடங்களுக்கு அமைதிக்காக செல்லும் நேரம். இறைமக்கள் நாம் ஆண்டவரோடு சங்கமிக்க, அவருக்கு நன்றி செலுத்த புனித லூர்து அன்னை சிற்றாலயத்துக்கு கூடி வந்துள்ளோம். லூர்து அன்னையின் விழாவை சிறப்புற அர்த்தமுள்ள விழாவாக கொண்டாடி மகிழ, எம்மை பகிரும் அன்பிய சமூகமாக வாழ, எம்மை ஆய்ந்தறிந்து ஆயத்தம் செய்ய இன்று நற்கருணை நாதருக்கு விழா எடுப்பது பொருத்தமானதும் அர்த்தமுள்ளதுமாகும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 23 தொடக்கம் 34 வரை. ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, 6 வசனங்கள் 1 முதல் 15 ஈறாக. இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயருண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கின்றான், அவனிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு, மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல் தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வாற்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள்
வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடுலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இருபவருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பிறருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். பெருமளவும் உமது இடத்திலே அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்தவ நிலைப்பனையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று நமக்கு ஊழியம் புரிய தாழ்ந்தவர்கள் என எங்களை ஏற்றிக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மெய்தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதம் மிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எமது பங்கின் பாதுகாவலி புனித அன்னம்மாள், இலங்கையின் அப்போஸ்தலர் புனித ஜோசேவாஸ், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம்பு நிலையில் நிறைவேறுக. மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்வு நாள்வில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அருள் தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை ஒவ்வொருவருடன் பகிர்ந்து கொள்வோம். வணக்கம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியும் எனது ஆன்மா நிலைமையும். ஆண்டவரே, சாகாவரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்திற்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள். நற்கருணை பெருவிழா திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அமர்ந்து கொள்வோம். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உயிரோடு உள்ளளவும் என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். திருப்பாடல் 146 வசனம் 1. பகிரும் அன்பிய சமூகமாவோம், பகிரும் அன்பிய சமூகமாவோம் என்ற கருப்பொருளில் இன்றைய நற்கருணை பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஆண்டவர் எங்கள் முன்பாக தரிசனமாகின்றார், எங்களை பார்க்கின்றார், எங்களோடு பேச ஆசைப்படுகின்றார். நாங்களும் அவரை மட்டும் பார்ப்போம், அவரோடு உரையாடுவோம், அவரிடம் எங்களை சரணாகதியாக்குவோம். எங்களுடைய ஆன்மா, ஆவி,
உடல் அனைத்தையுமே இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். இந்த வேளையை ஒப்புக் கொடுப்போம். இந்த வழிபாட்டை ஒப்புக் கொடுப்போம். இந்த வழிபாடுகளை முன்னின்று நடத்துகின்றவர்களை ஒப்புக் கொடுப்போம். எங்களுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். எங்களுடைய விசேட வேண்டுதல்களை ஒப்புக் கொடுப்போம். லூர்து அன்னையினுடைய நாமத்திலே அவளுக்காக விசேடமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சிற்றாலயத்திலே ஒன்று கூடி இருக்கின்றோம். இந்த ஆண்டவர் எங்களுடைய சபங்களை கேட்க ஆயத்தமாக இருக்கிறார். நாங்கள் கேட்கின்ற வரத்தை தானாகவே கொடுக்க அவர் தயாராக இருக்கின்றார். எனவே எங்களுடைய பராக்குகளை தவிர்ப்போம். சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்துவோம். எங்களுடைய இருப்பை இந்த இடத்திலே இலகுபடுத்திக் கொள்ளுவோம். ஆண்டவருடைய ஆசீர் உங்கள் ஒவ்வொருவரையும் கடந்து செல்ல அவரோடு நாங்கள் பயணிப்போம். எனவே சரணாலயம் என்கின்ற பாடலின் வழியாக எங்கள் அனைவரையும் இந்த ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடி கரங்களை குவித்து எங்களுடைய இருப்பை இலகுபடுத்தி கொண்டு எங்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய பாரங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் இந்த ஆண்டவருடைய பாதத்திலே நாங்கள் சரணாகதியாக்குவோம். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கின்றது. ஆண்டவரே, நீரே எங்கள் கதி. ஆண்டவரே, நீரே எங்கள் செல்வம். நீரே என் வாழ்வுக்கு எல்லாம் என்று உணர்ந்தவர்களாக இந்த பாடலிலே அனைவரும் பக்தியோடு இணைந்து கொள்வோம். சரணாலயம்
இயேசுவின் திருவடி சரணாலயம். 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 வளமையும் வாழ்வும் இணைந்திருப்போது மகிழ்வினை நிறைவாய் வரங்களில் பொழியும் இயேசுவின் திருவடி சரணாலயம். 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 அதை தேடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அதை தேடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி தூய ஆவியானவரே, நன்றி தூய ஆவியானவரே. தீப தூப மலர் கொண்டு இளையோரோடு ஆண்டவர் இயேசுவை நாம் ஆராதிப்போம். கருணை நாதரை நான் போற்றி பாடுவேன், என்னாலெல்லாம் அவரை வாழ்த்தி
புகழ்ந்து பாடுவேன். உயிருள்ள தேவனை நான் போற்றி பாடுவேன், நான் புகழ்ந்து பாடுவேன். உயிருள்ள தேவனை நான் போற்றி பாடுவேன், நான் புகழ்ந்து பாடுவேன். உயிருள்ள தேவனை நான் போற்றி பாடுவேன், நான் புகழ்ந்து பாடுவேன். நற்கருணை நாதரை நான் போற்றி பாடுவேன், என் நாடெல்லாம் அவரை வாழ்த்தி போற்றுவேன். வடிவில் வந்த எங்கள் நாதரை நான் போற்றி பாடுவேன். அப்பரச வடிவில் வந்த எங்கள் நாதனை நான் போற்றி பாடுவேன். அப்பரச வடிவில் வந்த எங்கள் நாதனை நான் போற்றி பாடுவேன். அப்பரச வடிவில் வந்த எங்கள் நாதனை நான் புகழ்ந்து பாடுவேன். கருணை நாதரை நான் போற்றி பாடுவேன், என் நாளெல்லாம் அவரை வாழ்த்தி போற்றுவேன். வாழ்வழிக்க வந்தவரை போற்றி பாடுவேன், நான் புகழ்ந்து பாடுவேன். 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 கருணை நாதரை நான் போற்றி பாடுவேன், என் நாளெல்லாம் அவரை வாழ்த்தி போற்றுவேன். வாழ்வை மற்ற வந்தவரை போற்றி பாடுவேன், நான் புகழ்ந்து பாடுவேன். வாழ்வை மற்ற வந்தவரை போற்றி பாடுவேன், நான் புகழ்ந்து பாடுவேன். வாழ்வை மற்ற வந்தவரை போற்றி பாடுவேன், நான் புகழ்ந்து பாடுவேன். வாழ்வை மாற்ற வந்தவரை போற்றி பாடுவேன், நான் புகழ்ந்து பாடுவேன். நற்கருணை நாதரை நான் போற்றி பாடுவேன், என் நாளெல்லாம் அவரை வாழ்த்தி போற்றுவேன். நற்கருணை நாதரை நான் போற்றி பாடுவேன், என் நாளெல்லாம் அவரை வாழ்த்தி போற்றுவேன். பதிலுரையாக ஆண்டவரே உம்மையே தீ புகழுவேன். உம்மையே தீ புகழுவேன். ஆண்டவரே உம்மையே தீ புகழுவேன். ஒரு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 8 முதல் 13 ஈராக. அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கின்றார். அவரிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமர செய்து என்றார். அப்பகுதி முழுவதும் புல்கலவராயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கையை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மற்றும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்ட பின் ஒன்றும் வீணாகாதபடி ஏந்திய துண்டுகளை சேர்த்து வைத்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.
இதை இயேசுவின் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு நெஞ்சங்களே, இந்த இளன்மாலை பொழுதிலே நற்கருணை ஆண்டவருக்கு முன்னால் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் அந்த பணியை அன்போட என்னை அழைத்த பங்கு தந்தைக்கு நான் நன்றி கூறியேதான் ஆகணும். நான் முன்முறையில சொன்ன 6 வரிகளால் நீங்கள் இன்றைக்கு கரும்பொருளாக எடுத்திருக்கின்ற பகிர்ந்து அன்பியின் சமூகமாகுவோம் என்பதை பற்றி நான் எடுத்துரைத்த முதல் நம்முடைய அருட்தந்தை நேற்று பின்னேறும் ஒரு 4:30 போல ஒரு போன் நான் எங்கே இருந்ததுன்னு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள். ஆனால் என்னுடைய மாணவர்களுக்கு தெரியும். வாலிபால் விளையாடி கொண்டு இருந்தது. போன் அடிக்குது. பார்த்தன் ஃபாதர் எரோனியஸ் அந்ததை நம்புவோம். அந்த டைம்ல விளையாடுற டைம்ல யாரும் போன் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஆனா ஃபாதர் போன் எடுக்கிறாரு. சில ஃபாதர்ஸ் போன் பண்ணியிருந்தால் நான் எடுத்திருக்க மாட்டேன். ஆனா எரோனியஸ் ஃபாதர் போன் எடுத்தா கட்டாயமா நான் எந்த வேலையில் இருந்தாலும் நான் போன் பார்க்காம இருந்தா என்னை மன்னிக்கணும், ஆன்சர் பண்ணுவேன். மெல்வின் எப்படி இருக்குது அவருக்கு தெரியும். நான் ஓடுற ஒரு ட்ரெயின் மாதிரி ஓடிக்கொண்டே இருப்பேன். மெல்வின் ஃப்ரீயா இருக்கிறீர்கள் கேட்டது. நான் சொன்னோம் ஃபாதர் சொல்லுங்க ஃபாதர், விளையாடி கொண்டு இருக்கிறேன்னா ஃப்ரீயா இருக்கல, வாலிபால் விளையாடி கொண்டு இருக்கிறேன். சில பிள்ளைகள் விளையாடிட்டு போன பிறகு கொஞ்ச நேரம் மெல்வின் நாளைக்கு இங்கால வர முடியுமா? அது எதுக்காக ஃபாதர்? லூர்து அன்னையுடைய பெருவிழா கேவி மற்றது நற்கருணை ஆராதனை எல்லாம் இருக்கும்னா வர முடியுமா? ஃபாதர் அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நான் சொன்னேன், ஃபாதர் நான் கட்டாயமா வருவேன். வழிபாடெல்லாம் செய்ய தெரியுமான்னு கேட்டாரு. பூச வைப்பேன். நான் சொன்ன ஃபாதர் நான் எதுவுமே சொல்ல ஃபாதர் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனால் நான் மறையுரை ஆற்றுவேன். ஏனென்றால் இவ்வாறாக ஒரு மனதியாக 1.5 மணியாக தொடர்ந்து இப்படி வழிபாடு செய்வதற்கு எனக்கு ஒரு 2-3 நாள் தேவை. அடுத்த தடவை கட்டாயமா வருவேன். ஃபாதர் செய்யற மாதிரி ஃபாதரை போல நான் என்ன சொல்றது, நல்ல வழிபாடு செய்யறவரும் அல்ல, நல்ல மறை போதகரும் அல்ல. ஆனாலும் என்னாலே இந்த அளவுக்கு இந்த இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நமக்கு ஃபாதர் தந்த அந்த அழைப்பு. அவர் எனக்கு இன்னொரு விஷயம் சொன்னார். மெல்வின் குருவானவர் என்பது அங்கேயே இருக்கிறதல்ல, இறை மக்களுக்கு இறை வார்த்தையும் எடுத்து உரைக்க வேண்டும். Thank you, Father, for reminding me that I am also a priest who is supposed to cater to the spiritual needs of the people. ஒவ்வொரு பகிர்வும் புனித வியாழனாம், ஒவ்வொரு பலியும் புனித வெள்ளியாய், ஒவ்வொரு பலியும் உயிர்ப்பின் ஞாயிறாய், ஒவ்வொரு மனிதனும் இயேசுவின் உள்ளமாய், அந்த இயேசுவை உணவாய் உண்போம், அவர் பாரில் அவராய் வாழ்வோம், அந்த இயேசுவை உணவாய் உண்போம், அவர் பாரில் அவராய் வாழ்வோம். பகிர்வு. ஃபாதர் எனக்கு தந்த தலைப்பின் முதல் வார்த்தை பகிர்வு. அன்பாண்டவர்களே, இவரை விட தன்னுடைய உயிரையை உணவாக பயந்தவர் இருப்பார்களா? தன்னுடைய வாழ்க்கையை அன்று கல்வாரி மலையில் நமக்காக தந்தவர் ஆண்டவர் இயேசு. இந்த உணவை உண்ணும் போது எல்லாம் நம்முடைய வாழ்வில் உண்மையாகவே மாற்றங்கள், புதுமைகள் நடக்கும். ஆனால் அதை நாங்கள் எவ்வாறாக உண்பது என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 4
மனிதர்கள் இருந்தார்களாம். 4 மனிதர்கள். அதுல ஒரு மனிதர் வந்து தனக்காகவே வாழ்ந்தவர். 2வது மனிதர் வந்து தனக்கு தேவையானதை எடுத்துட்டு மீதியானதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தவர். 3வது மனிதர் வந்து தன்னுடைய இருப்பதை எதிர்காலத்துக்காக சேர்த்து வைத்தவர். 4வது மனிதன் வந்து இருப்பதை அயலருடன் பகிர்ந்து கொண்டு மகிழ்வுடன் வாழ்ந்தவர். இந்த 4 பேரும் ஒரு நாள் உணவுக்காக ஒரு பயணம் மேற்கொண்டார்கள். உணவு தேடி 4 பேரும் ஒரு நாள் பயணத்துக்கு பிறகு தங்களுக்கு கிடைத்த அந்த உணவை எல்லாம் சேர்த்து மீண்டும் 4 பேரும் சந்திப்பதற்காக திரும்பி வந்தார்கள். வரும்போதே 1வது மனிதன் தனக்கிட்ட இருந்த எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டார். 2வது மனிதன் வரும்போது தனக்கு தேவையானதை மற்றும் உண்டு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவர் வீடு திரும்பினார். 3வது மனிதன் என்ன செய்தார்? அந்த உணவு பொருளை எல்லாம் எதிர்காலத்துக்காக சேர்த்து வைத்தார். 4வது மனிதன் தன்னிட்ட இருந்ததை அயலாருக்கு ஈழையில் யோர்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு அவர் வந்தார். அன்பார்ந்தவர்களே, முதல் மனிதன் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் சுயநலமாகவும் நான் மற்றும் வாழ்ந்தால் போதும், மற்றவர்களுக்கு என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை என்று நினைத்து சுயநலவாதியாகவும், 2வது மனிதன் நான் மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் அந்த பசி வரும், மற்றவர்களுக்கும் இருப்பதை நான் கொடுக்க வேண்டும், மிகுதியாக இருப்பதை நான் வைத்துக் கொள்வது நன்றல்ல, அதை கொடுக்க வேண்டும் என்று மற்றவர்களுக்கு கொடுத்துட்டு நிம்மதியாக தூங்கின ஒரு மனிதர். 3வது மனிதன் அந்த உணவு பொருட்களை சேர்த்து எதிர்காலத்துக்காக வைத்திருந்தாலும் சில நாட்களில் அந்த உணவு அப்படியே எல்லாம் பழுதா போயிடுது. அது யாராலையும் உண்ணவும் முடியல, யாருக்கும் கொடுக்கவும் முடியல. 4வது மனிதன் தனக்கன்றி அயலவர்களுக்கே தன்னுடைய அந்த இருந்ததை எல்லாம் கொடுத்து நிம்மதியாக வாழ்ந்தவர் நம் ஆண்டவர் இயேசு. இந்த 4 மனிதர்களிலும் யாராக இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே? இருப்பதை பகிர்வதில் பெறுகின்ற இன்பம் எதிலும் இல்லையே, இறைப்பது வாழ்வென தேடும் லட்சியம் இறுதியில் வெல்லுமே என்று இந்த பாடலில் மிகவும் அழகாக எழுதியிருக்கிறது. ஆண்டவர் இயேசு இருப்பதை பகிர்ந்து வாழ்ந்தவர், தன்னையே உணவாக கொடுத்தவர். இதுதான் உண்மையான பகிர்வு. அன்பு தந்தை, நம்முடைய அருட்தந்தை இந்த வழிபாடு முழுவதும் தானாவே செய்து முடித்திருக்கலாம். ஆனால் அவர் தன்னுடைய உடன் சகோதரர் குழுவோட இந்த நேரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசையுடன் எனக்கு இந்த இறை வார்த்தை பகிர்வதற்கு அவரது அந்த சந்தர்ப்பம், அதுதான் உண்மையான பகிர்வு, அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நற்கருணை பெருவிழாவோடு நாங்கள் நினைவு கூறுவது லூர்து அன்னை. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நான் எந்த இதுவும் இல்லாமல் சொல்வது, கடவுள் நான் நினைத்ததை விட எனக்கு நிறைய தந்திருக்கிறார். நிறைய கொடைகள், நிறைய ஆசீர்வாதம், நிறைய வரப்பிரசாதங்கள் கடவுள் எனக்கு தந்திருந்தார். சரியாக 3 வருஷத்துக்கு முதல் 2022ஆம் ஆண்டு நான் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதியில் இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் லூர்து திருத்தலத்தில் தான் நான் நின்றேன். அந்த 5 நாட்களும் வாழ்க்கையில மறக்க முடியாத 5 நாட்கள்.
இங்கே இருக்கின்ற நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், நான் சாக முதல் இந்த லூர்து அன்னையின் திருத்தலத்துக்கு நான் போக வேண்டும். லூர்து மாதாவினுடைய அந்த கெதி உண்மையாக அந்த சம்பவம் நடந்த இடம் வந்து பிரான்ஸ் நாட்டில் இருக்குது. என்னோட ஃபாதர்கிட்ட கேட்கலாம், அவரையும் அங்கே போயிருப்பார் என்று நினைக்கிறேன். இங்கே இருக்கின்ற சிலர் அங்கே போயிருப்பார்கள். பிரான்ஸ் நாட்டில் லூர்து நகர் என்பது மிகவும் ஒரு சிறிய கிராமம், நம்ம நினைக்கிற மாதிரி அல்ல, ஒரு சின்ன ஒரு கிராமம். அந்த இடத்துக்கு நான் போன நேரம் நான் கண்ட காட்சிகள் எல்லாம் அப்படியே எனக்கு கண் முன் வருகிறது. அன்பர்களே, அங்கே 1858 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி அன்னை மரியாள் பெர்னடெட் சுபியார் என்ற அந்த 14 வயது பெண்மணிக்கு, சிறுமி. ஏன் இந்த நற்செய்தி வாசகம் நான் மீண்டும் வாசித்தது என்றால், ஒரு சிறுவன் தன்னட்ட இருந்ததை தாராளமாக எடுத்து ஆண்டவர்கள் கொடுக்கிறார். 5 கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும். இந்த 14 வயது சிறுமி அன்னை மரியாள் 18 தடவை காட்சி தந்தார் என்று அந்த வரலாறை நான் என்னுடைய கண்ணால் நான் வாசித்தேன். அந்த இடங்களில் நான் 5 இடங்களுக்கு நான் சென்றேன். அவருடைய வாழ்ந்த இடம் எல்லாம் நான் போய் பார்த்தேன். மிகவும் அழகாக இருந்து, ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அன்னை மரியா இந்த சிறுமியின் வழியாக உலகத்திற்கு நான் அமல உட்பவம் என்ற அந்த செய்தியை எடுத்துரைத்தார். ஏனென்றால் 4 வருஷத்துக்கு முதல் 1854ஆம் ஆண்டு திரு அவையானது அன்னை மரியாள் அமல உட்பவம் என்ற அந்த உண்மையான செய்தியை, மறை உண்மையை அகில திருச்சபைக்கு எடுத்துரைப்பதை நாங்கள் இறையியல் படிக்கும் போது, அன்னை மரியாளை பற்றி நாங்கள் படிக்கும் போது நாங்கள் படித்திருக்கின்றோம். 4 வருஷத்துக்கு முதல் அன்னை மரியாள் அந்த சிறுமியிடம் நானே அமல உட்பவம் என்ற அந்த உண்மையை எடுத்துரைக்கின்றார். திரு அவையானது இந்த காட்சிகள் எல்லாம் 18 தடவை, அதுல சில நேரங்கள் முதலாவது காட்சி 11ஆம் தேதி பிப்ரவரி மாதமும், 2வது காட்சி பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி. பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி இந்த சிறுமியிடம் அன்னை மரியாள் கூறுகின்றார், அந்த இடத்தில் நீ ஒரு குழியை தோன்று. அந்த இடத்தை அவர் தோன்றின உடனே ஒரு நீரூற்று, அந்த நீரூற்று அந்த இடத்தில் இருந்து எழுப்புகிறது. அன்பாண்டவர்களே, அந்த நீரூற்று இன்றைக்கு கூட மிகவும் அழகாக இருக்கிறது. அங்க இருந்த நீர் ஆசீர்வாத நீர் வந்து கொண்டே இருக்கிறது. எத்தனையோ பேர், லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வர்றார்கள். அந்த திருவிழா நாள் அன்று அந்த இடத்துக்கு போவதற்கு கூட எங்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. அதனால நான் வேறொரு நாள் தான் அந்த இடத்துக்கு போய் பார்த்தேன். அங்கே வருகிறவர்கள் நோயாளிகள், கவலைகளோடு வருகிறவர்கள், ஊனமுற்றோர்கள், பேசாதவர்கள், காது கேட்காதவர்கள், அவர்கள் எல்லாம் அன்னை மரியாள் மேல் இருக்கின்ற அந்த விசுவாசத்தின் அடிப்படை குணம் பெற்று செல்லுகிறதை நான் என் கண்ணால் கண்டேன். அதுக்கு சான்று பகிர்ந்தேன். அன்பாண்டவர்களே, நிறைய புதுமைகள் நடக்கின்றது. சரியாக இரவு 9 மணிக்கு ஒரு திருப்பவனி அன்னை மரியாளுடைய அந்த திருச்சுரூபத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் மிகவும் அழகாக பவனி போவார்கள். இதை மக்கள் அந்த வழிபாடில் பக்தியுடன் பங்கு பெறுவதையும், கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல பிற இனத்தவர்கள் நிறைய பேர் அந்த இடத்துக்கு வருவதை நான் கண்டேன், உணர்ந்தேன். ஏனென்றால் அன்னை மரியாள் உண்மையாகவே இறைவனுடைய தாய், நற்கருணை ஆண்டவரை வழி நடத்தவர், கருவில் தாங்கினவர், உண்மையான முதன்மையான நற்கருணை. இந்த அன்னை மரியாளிடம் கடவுள்
தந்த அந்த கொடைகளை வாரி வழங்குகின்ற இடமாக லூர்து திருத்தலம் மாறி இருப்பதை என் கண்டேன். இந்த புனித பெர்னடெட் சோபியார் அவருடைய அந்த வரலாற்றில் மிகவும் அழகாக இந்த காட்சிகள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறதை நான் வாசித்தேன். அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நானே அமல உற்பவம். இந்த நல் நாளில் அன்பார்ந்தவர்களே 2 விடயம் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அன்னை மரியாள் அவாவுக்கு சொன்னது, தினமும் ஜெபமாலையை ஜெபிக்க வேண்டும். ஜெபமாலையின் வழியாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபமாலை என்பது சாத்தானை அடக்குகின்ற, சாத்தானை அழிவுகின்ற கருவியாகவும் அது வெற்றி தருகின்ற ஒரு ஜபமாகவும் இருக்கிறது என்பதை அந்த சிறுமிக்கு உணர வைத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்று இங்கே இருக்கின்ற குருக்கள் கையிலையும், இங்கே இருக்கின்ற அருட் சகோதரர் கைகளிலும், பெரியவர்களது கையிலையும் மட்டும்தான் சில நேரம் ஜெபமாலை இருக்கும். மற்றவர்களது கையில இருக்கிறது ஜெபமாலை அல்ல. இதுதான் இன்றைக்கு நிறைய பேருக்கு ஜெபமாலை. பிள்ளைகளே, நான் கேள்வி கேட்க போறதில்லை, சரியில்லை தானே? தேடி பாருங்கோ, கடைசி தடவை ஜெபமாலையை எங்க விட்டுட்டு வந்தது? சில ஆட்கள்ல ஜெபமாலை சில நேரம் நீங்கள் முறை குளிக்கின்ற இடங்கள்ல, வாஷ் ரூம்ல, இல்லாட்டி மேசைக்கு கீழே, கட்டிலுக்கு கீழே இருக்கும். பொக்கெட்ல இருக்குதான்னு நான் இளைஞர்கள்ட்ட கேட்க மாட்டேன், எனக்கு தெரியும் இருக்காது என்று. வலைப்பாடையில் இருக்கின்ற இளைஞர்களை பொக்கெட்ல ஜெபமாலை இருக்கோ தெரியாது. ஆனா நிறைய இடங்கள்ல இளைஞர்களோட பொக்கெட்ல இருக்கிறது நிறைய காசு, ஒரு செல்போன். முதலாவது செய்தி, குடும்பத்தோடு திருஜெபமாலை சொல்ல அன்னை மரியாள் இந்த நாளில் அன்பின் அடையாளம் திருச்செபமாலை என்பது அந்த லூர்து அன்னை நமக்கு எடுத்துரைக்கிறது. 2வது செய்தி, தூய்மையாக வாழ வேண்டும் என்று அன்னை மரியாள் சொன்னார். நம்முடைய வாழ்க்கை பாவங்கள், அடிமைத்தனைகள், எத்தனை பேர் இவ்வாறாக போதை பொருட்களுக்கு கூடாத விஷயங்களில் ஈடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையை வீணடிச்சு குடும்பங்கள்ல பிரச்சனைகள், பிளவுகள், இன்று சமாதானம், அமைதி, நிம்மதி இல்லை. நீங்கள் இங்கே ஆண்டவரிடம் அமைதியை தாரும், சமாதானத்தை தாரும், அன்பை தாரும், அது இது தாண்டி சொன்னாலும் நீங்கள் மீண்டும் வீட்டுக்கு திரும்பும் போது அந்த அமைதி, இந்த சமாதானம் உங்களிடையே இருக்கிறதா? இன்று அப்பா செய்கின்ற சில தவறுகளினால் குடும்பத்தில் அமைதி இல்லை, அன்பு இல்லை. எப்போது நம்முடைய குடும்பங்கள் முதல் அன்பின் சமுதாயமாக, அன்பின் கருவியாக மாறுவோமோ அப்பொழுதுதான் நம்முடைய சமுதாயம் மாறும். எப்பொழுது இங்கே இருக்கின்ற தாய்மார்கள் தாங்கள் போகின்ற தவறான வழிகள் இருந்து வெளியில தூய்மையான உள்ளத்தோடு தங்களுடைய குடும்பங்களை பாதுகாக்கின்றோ அப்பொழுதுதான் அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்வில் இந்த அமைதி, சமாதானம். இப்பொழுது இந்த இளைஞர்கள், யுவதிகள் எல்லாம் தூய்மையான வாழ்வு வாழ்கின்றீர்களோ அப்பொழுதுதான் இந்த பங்கு நன்றாக இருக்கும். இங்கே இருக்கின்ற இளைய சமுதாயம் அடிமைத்தனங்களில் எல்லாம் வெளியில அன்னை மரியாள், அண்ணம்மா இதை பாதுகாத்து வருகின்றது. நற்கருணை ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற இந்த வேளையில் நம்முடைய அடிமைத்தனங்களை எல்லாம் நாம் ஆண்டவரிடம் கொடுத்து நாங்கள் இங்கே இருந்து வீடு திரும்பும் போது தூய்மையான உள்ளத்துடன் நாங்கள் செல்ல வேண்டும் என்பது நமக்கு உணர்த்துகின்ற இந்த இறை வார்த்தை நாங்கள் கேட்டு இறை ஆசீர்வாதத்தை கேட்போம். அன்பின் ஆண்டவருக்கு தெரிந்தவர்கள் கண்களை மூடி நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். அன்பே அன்பே என் நெஞ்சே கொள்வா, அன்பாலிகள் அன்பே அன்பே என் நெஞ்சே கொள்வா, அன்பா
தீர்க்கவா வாழ்வென்றும் காலம் கற்றுத்தாய் வாழ்வென்றும் காலம் கற்றுத்தாய். தந்தை மகன் தூயாவியாரின் பேரா